பணம் வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் தற்காலிகம் என்பதை ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை. உண்மையான பக்தன் கேட்க வேண்டியது மன நிம்மதியும் புத்திசாலித்தனமும் சரியான பாதையும் தான். இதை கேட்டாலே வாழ்க்கையில் உயர வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன் பின்னால் தானாக வரும். நீ என்னிடம் பலவற்றை கேட்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது உன் மனதிற்குள் ஒளிந்திருந்த அந்த நீண்ட நாள் ஆசையை நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இறைவனிடம் கேட்க வேண்டியது மிக முக்கியமான 3 விஷயங்கள். எது நல்லது, எது தவறு என்பதை தெரிந்து கொள்ள கூடிய அந்த வல்லமை, அதாவது அறிவு, அதை கேட்க வேண்டும். மனதின் நிலையை சாந்தமாக வைத்திருக்கக்கூடிய வழி, அதாவது அமைதி, அதை கேட்க வேண்டும். எந்த வழியில் சென்றால் வாழ்விற்கான நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்த்த கேட்க வேண்டும், அதாவது வாழ்வினுடைய திசை. பெரும் செல்வம் எல்லாம் வேண்டாம், பெரிய புத்தி வேண்டும். பெரிய பதவி எல்லாம் வேண்டாம், பெரிய மனம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டுப்பார். உன் வாழ்க்கையை உயர்த்துவதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கும். இறைவனிடம் கேட்கும் விதம்தான் நிறைவேற்றுவதற்கான திறவுகோல். தாழ்மையோடு கேள். இது எனக்கு தேவையானது, அதனால் தாருமையா என்று மனமாற கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் குழந்தை தாயிடம் கேட்பது போல கேள். தந்தையிடம் கேட்பது போல கேள். அன்போடு கேள், பயத்தில் அல்ல, பாசத்தில் கேட்க வேண்டும். நல்ல நோக்கத்தோடு கேட்க வேண்டும். உன்னுடைய வேண்டுதல் உனக்கும் பிறருக்கும் நன்மையை தருமா என சிந்தித்து கேட்க வேண்டும். இறைவன் உன் குரலை கேட்கின்றானா என்று சந்தேகிக்காதே. உன் மனதின் அதிர்வை உணர்ந்தவன் இறைவன் என்பதை புரிந்து கொள். பொறுமையுடன் கேள். ஒரு விதையை நட்டவுடன் மரம் ஒரே நாளில் வளர்வதில்லை. அதுபோல பிரார்த்தனைகளுக்கும் வளர நேரம் கொடு. உன் மனதை தூய்மையாக நீ வளர்த்துக்கொள். உன் நோக்கம் சுயநலமில்லாமல் இருக்கட்டும். உன்னுடைய முயற்சி உறுதியானதாக இருக்கட்டும். இறைவன் எப்படியும் செய்து தருவான் என்ற நம்பிக்கை அந்த மன தூய்மையோடு சேர்ந்து நீ பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தாமதம் இல்லாமல் தவறாமல் அது நிறைவேறிவிடும். அப்படித்தான் உன் நீண்ட நாள் ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. நேரத்தை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரம் பணத்தால் அல்ல, மனதால் தான் உயர்கின்றது என்பதை தெரிந்து நட. ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளுக்காக பயன்பட வேண்டும். சொற்களில் நயம் தேவை, செயல்களில் நியாயம் தேவை. இதுதான் மனிதனுடைய அழகாக இருக்க வேண்டும். தினமும் புதியதை கற்று உன் சிந்தனையை விரிவாக்கு. தொடர்ந்து கற்றல் என்பது முக்கியம். நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல எண்ணம், இதுதான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க முக்கியமான விஷயங்கள். இதை ஒரு பொழுதும் தவறவிடாமல் பார்த்துக்கொள். நல்லதை உன், நல்ல உறக்கத்தை காண், நல்ல எண்ணத்தோடு செயல்படு, நன்றி உணர்வோடு இரு. உன் வாழ்க்கை தரம் உயர்வதை நீயே காண்பாய். உன் மனதின் தரம் உயர்ந்த பிறகு தானாக வாழ்க்கை தரம் உயர ஆரம்பித்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் கருணையோடு நட. அன்பை எப்பொழுதுமே கையில் வைத்துக்கொள். உன் உயரம் அதிகரிக்கும் பொழுது உன் தாழ்மை இன்னுமே அதிகரிக்கட்டும். வெற்றிக்கு முன் சோதனை வரும். அதை தாங்கும் வலிமையை நீ பெறுவாய். உன் மனதிலுள்ள உண்மையை புறம் வெளிப்படுத்த. அதுதான் நேர்மை. யாராவது நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்ப. அதுதான் தன்னம்பிக்கை. கடவுளின் சிறிய உதவிகளுக்கும் நன்றி சொல்ல தெரிந்து கொள். அதுதான் நன்றி உணர்வு. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவில் நிலை நில். அதுதான் தன்னடக்கம். உனக்கு தேவையானது தானாக உன் பின்னால் வரும். நல்லது நடக்கும்.